the pace when I'm running. I always take what I நம்பி இவ்வளோ பெரிய வண்டியை கொடுத்துருக்காங்க. அப்பா சத்தியமாக நான் குடிக்கிறது லெமன் ஜூஸ் தான், எதுவும் மிக்சிங் எல்லாம் இல்லை. கல்லு கால் இருக்கு, சுற்றி தண்ணி இருக்குது. இதுதான் ரைட் சைடில் இது ரெசார்ட்டம். ஹனிமூன் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டேங்க புக் பண்ணுறதுக்கு. நடு தீவுக்குள்ளே இருக்கிற ரெசார்ட் அப்படின்னு போட்டீங்க வந்துடும் கூகுளில். கேப்டன்ட கேப்போட கேப்டன்ட கேப்போட ஒன்றும் வேண்டாம். கேப் வேணுமில்ல. இதானா சரி. இந்த போட்டை குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்தோம்னா இந்த பெட்ரூமு நல்லா தான் இருக்குது. ஓகே, பாத்ரூம் மக்கள் சூப்பர். சிங்கிள் பெட்ரூம் தான் இது. ஓகே, கிச்சன் பேக் சைடு வியூ. ஓகே, அப்படியே வந்தோம்னா டெக், ஃப்ரண்ட் டெக்கு, மேல் டெக்கில் பார்க்கலாம். மேல் டெக்கு நான் சூப்பராக தான் இருக்குது, நல்ல வியூவெல்லாம் இருக்குது. ஓகே, சரி ரேட் பேசுவோம் வாங்க. വണ്ടിയിടാൻ സ്ഥലമുണ്ടോ? പാർക്കിംഗ് ഉണ്ടോ? ഒന്നും പാർക്കിംഗ് ഇവിടെ വിടണമാ സാറേ? ഞാൻ ആ റോഡിൽ പോയി 3 പേര് ബാക്കിലായിട്ട് അവർ കൂട്ടുകാർ, പക്ഷേ പുള്ളിയെ വിളിച്ചിട്ട് എടുക്കുന്നില്ല. അപ്പോൾ അതിൻ്റെ പൈസ ബിൻസാർ പറയാം. 3 പേര് ബാക്കിലേക്ക്. ലഞ്ച് വേണം സാറേ? ലഞ്ച് ഉൾപ്പെടെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് നമ്മുടെ പതിവ് പോലെ. അതിൻ്റെ പൈസ എത്രയാണെന്ന് പറയാം. 6,500 ஓகே தானே? ஓகே, 6,500 நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறோம். காலையில் 9 மணிக்கு செக் அவுட்டு. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கேப்பை காண. ஸோ வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணியாச்சு. நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ போட்டை பின்னாடி எடுக்கிறாரு, சாரி ஷிப்பை பின்னாடி எடுக்கிறாரு. ஹார்ன் அடிக்குது. ട്രാൻസ്പോർട്ട് ഉണ്ടോ? നമ്മുടെ 3 വണ്ടി അങ്ങ് ഇരിക്കാം. അതാ അങ്ങ് ലോക്ക് ചെയ്തപ്പാ സെന്ററിൽ എല്ലാം ലോക്ക് ചെയ്ത്. ലോക്കം ചെയ്യാൻ ആരും എടുക്കാതെ അല്ല. நீங்களுண்டல்ல, உங்களுக்கு எந்த பேடு? நான் ஆல்ரெடி சாக்ஸ் காய போட்டிருக்கேன். இதுதான் எங்களுடைய லாண்ட்ரி. அதான் எடுத்துட்டு வரலாம், எடுத்துக்கலாம். காற்றுக்கு கீத்துக்கு போயிட போகுது தம்பி, பார்த்து ஜாக்கிரதையாக வையே. சரி, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கிட்ட போவோம். பரவாயில்ல, ஒர்த்தபிள் தான். 3 நேரம் சாப்பாடு போட்டுறாங்க. ஆஃப் சீசன் ஆகி போய் இல்லாட்டா സ്കൂളെല്ലാം ഓപ്പൺ ആയ ദിവസം അല്ല ഒറ്റ ബോട്ട് ഹോട്ടലില്ല. ഇതിപ്പം നിങ്ങൾ ഈ 6000 കുറച്ച് റേറ്റ് കമ്മിയാക്കി അത് പോകുന്നത് 2 ബോട്ട് ഇറങ്ങിയില്ല നമ്മുടെ പെട്ടയിൽ. അത് രണ്ട് പേർക്ക് 6000 രൂപ നിങ്ങൾക്ക് ലാഭം. അതെ, എങ്ങനെ 6000 രൂപ പോച്ചേ. இதெல்லாம் என்ன ஏரியாட்டா? எல்லாமே ஜெட்டி தானே? അല്ല, ഇത് ജെട്ടി എല്ലാം ചെറുതാ. ഇതാണ് പുന്നമട കേട്ടോ. നല്ല ബായ് കട്ടலாம். எல்லாம் பெருசா இருக்கு, நீங்களும் தான் பாப்பாவா இருக்கு. அப்புறம் நம்ம அவ்வளோதான் காலி பண்ணி விட்டுருவாங்க. ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாரு. இதுக்கெல்லாம் ஃபைன் அடிக்கணும். 2000 ரூபா கேஷ் கொடுத்துருக்கு, 4500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, மொத்தம் 6500 ரூபா. லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், நைட்டில் ஏசி. அதான் அதான் அந்த இதில் அந்த போட்டெல்லாம் பாருங்க பின்னாடி வச்சுருக்காங்க பவர் சோர்ஸு. இதில் இல்லை போல, இது சின்ன போட்டு கேட்டா. அதில் உள்ள போல ஜென்ரேட்டர்லாம் சாமான்லாம் இல்லையா? அது பெரிய போட்டு. பெரிய போட்டா? பெரிய போட்டில் போகிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஓகே, வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்துச்சு. இவர் தான் நம்ம நேபாள். பேர் என்ன? சாரி, नाम क्या है तो आपका? गणेश. गणेश गणपति पप्पा. थैंक यू भाई. நைஸ் லெமன் ஜூஸ். எப்பா சத்தியமா நான் குடிக்கிறது லெமன் ஜூஸ் தான், எதுவும் மிக்சிங் எல்லாம் இல்ல. கல்லு கால் இருக்கு. இங்கிலீஷ் சாராயம் நான் சொல்றது, தமிழ் சாராயம் கிடையாது. மசாஜ் மசாஜ் கடை இருக்கு, மசாஜ் கடை இருக்கு, ஃபிஷ் கடை இருக்கு. ஃபிஷ் மசாஜ் வேணுமா? அது பூரா மசாஜ் தான்.
അതിൽ സൂപ്പർ മസാജ് അങ്ങ് പോകുന്ന എടുത്തിട്ട് சூப்பர் மசாஜ் வேற இருக்கா? നല്ല നല്ല മസാജ്. உங்களுக்கு எந்த மசாஜ் வேணும்? சர்வீஸ் எந்த சர்வீஸ் வேணும்? அதெல்லாம் கட் பண்ணி காமிக்கிறது. இது பாரு, இதே மாதிரி மசாஜ் ഇവിടെ കിട്ടത്തില്ല. பாரு பாக்கு பார்த்துட்டு வேணா செய். பலவத்திரிக்கா இந்த சின்ன வயசுல செய். அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்க சொல்றாரு. இந்தாட்டா വേണമെങ്കിൽ கொஞ்சம் കോംപ്ലിമെന്ററി കുറച്ച് പൈസ കമ്മി ചെയ്തു. நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக வரும்போது இந்த சின்ன பசங்களாம் எல்லா வகுப்போ வரேன். அன்னைக்கு மசாஜுக்கு போகலாம். சின்ன பசங்க பயப்படுறாங்கல்ல, சின்ன பசங்க தானப்பா, 2 வாரம் சின்ன பசங்க தான். இது ஃபுல்லாக ஸ்டார்டிங் பாயிண்ட் தான்டா. ഇത് സ്റ്റാർട്ടിംഗ് പോയിന്റ്. സ്റ്റാർട്ടിംഗ് പോയിന്റ് ഇവിടെ തീർന്നു. ഇത് ഇനി അങ്ങോട്ട് പുന്നമടം. പിണ്ടമടം പുന്നമടം. ഓക്കെ. ഇതെന്താ ചട്ടി ഇവിടെ? അതായത് ചെറിയ പിന്നെ ഇത് തൊഴിലാ? അല്ലല്ലോ, ரெசார்ட். ஓஹோ, பாத்துக்கங்க மக்களே, இப்படி ஒரு ரெசார்ட் வேற இருக்கு. சுத்தி தண்ணி இருக்கு. இதான் ரைட் சைடுல இது ரெசார்ட் தான். ஹனிமூன் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு. நடு தீவுக்குள்ளே இருக்கிற ரெசார்ட் அப்படின்னு போட்டீங்க வந்துடும் கூகுளில். ஃபார்ம் க்ரோவ் அப்படின்னு ஒரு ரெசார்ட்டு. பூரா வெள்ளைக்காரனுங்க தான் இருப்பானுங்க போல இங்கே. பார்த்துக்கையா, இந்தியன் ஆயில்னு கூட வச்சுருக்காங்க ஏரிக்குள்ளே. போட்டுக்கு பெட்ரோல் டீசல் அடிக்கானாட்டா விட இந்தியன் ஆயில் போட்டுன்னு. ஓகே ஓகே. அதான் ரிசோர்ட். அது வரണമെങ്കിൽ போட் வேணும் கேட்டா. நம்ம போட் அங்கே போகாது. அவரை படிக்க பாரு, அவரோட போட்டு வந்து பிக்கப் செய்யும். இந்த போட்டிലേക്ക് போவாங்க. அதான் வேற கரையிலும் போறாங்க. நம்ம போகிற ரோட்டൊന്നും பஸ் கார்ந்து கிடையாது. எல்லாம் உள்ளே போட்டு எல்லாம் இதுல சாய் ஏரியா. ಎಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ಅದು. The Government of India, Ministry of Youth Affairs and Sports. Oh, Sports Authority of India வா சாய். ஆமா ஆமா. ഇവിടെ എല്ലാ സ്പോർട്സ് ആക്ടിവിറ്റി ഉണ്ടല്ലേ. സാറിന്റെ പേരെന്നാ? അരുൺ. താങ്ക്സ്. എൻ്റെ പേര് ആന്റണി. അരുൺ ആന്റണി. ക്യാപ്റ്റൻ ജാക്ക് സ്പെറോ അലൈസ് ആന്റണി. അങ്ങനെ തന്നെ. പക്കാ ക്രൂയിസ് എല്ലാം തരുമെന്ന് കവളപ്പെടണ്ട. എല്ലാം ക്ലിയർ പണി തരും. 5 മണി എന്നുള്ളത് 5 മണി വരെ ഉള്ളു. നമുക്ക് ഇവിടെ അലോടെ ജോഡി എന്നാ ഇവനെല്ലാം ഇതിലും അപ്പുറം കാട്ടിത്തരാം. അവനെല്ലാം ഫിഷർമാനാണ്. അവനെല്ലാം ഒരു 5 മണി കഴിയുമ്പോൾ വലപ്പോട്ട് നമുക്ക് ഇവിടെ അലോഡ് கிடையாது. നമുക്ക് 7 മണി തൊട്ട് 5 മണി വരെ ഉള്ളു അലോഡ്. നമ്മുടെ മലയാളിയോ തമിഴോ വരുമ്പോൾ നമുക്ക് മര്യാദ എടുക്കുന്നു. ഹിന്ദിക്കാരൻ വന്നാൽ അവൻ ഉൾട്ടാടി വേണ്ട, ഉൾട്ടാ ഭാഷ തിരിയും. ഏത് ഭാഷ തിരിയും നമുക്കറിയാം. നമുക്ക് 7 ഭാഷ അറിയാം. അറബി കൂടെ അറിയാം. ഞാൻ പറഞ്ഞു കൊടുക്കാം. ഇത് പിടിച്ചല്ലോ. പിടിക്കുന്നുണ്ട്. ഓ താങ്ക്സ്. അപ്പം അതേമാതിരി 5 മണി കഴിച്ച് അലോഡില്ല ഇവിടെ. ഞാൻ കറക്റ്റായിട്ടുള്ള ക്രൂസ് തരും. ഒന്നും ഓളപ്പെടണ്ട. ഇതിനപ്പുറത്ത് അങ്ങനെ കടൽ തന്നെ നേരെ പോകുന്ന കടൽ. അതെ, കൊച്ചി. ഈ വെള്ളം ഇവിടെ നിന്ന് കടലിൽ പോയിട്ട് മിക്സ് ആകുന്നുണ്ട് അല്ലേ? ഇതാണ് വേമ്പനാട് ലേക്ക്. അക്കാഡമി. അവിടെ ഓഫ് ഇന്ത്യ ട്രെയിനിങ് സെന്റർ. ഓ, ഇൻഡോർ സ്റ്റേഡിയം അത്. അതന്നെ സ്റ്റീം ബോട്ടാട്ടാ. വെള്ളം ചേർത്ത് വർത്തുണ്ട്. എന്താണ് അത് നമ്മുടെ ബോട്ടിൽ മേടിക്കുക. അത് ഇഞ്ചൻ കൂൾ ചെയ്തിട്ട് റേഡിയേറ്റർ ഫ്രണ്ടിലിருந்து അകത്ത് കയറിയിട്ട് ബാക്കിലാവും. അത് പിന്നെ ഡൂം വഴി വലിച്ച് എഞ്ചിൻ കൂൾ ചെയ്ത് അടിപൊളി കളയും. സ്പീഡ് ബോട്ട് പത്താ. അത് ആൾക്ക് 100 രൂപ ഒന്നും കിട്ടാതെ 300 ഇവിടെ നിന്നും കപ്പി കിട്ടില്ല. 2-3 മാസത്തേക്ക് കൂടി കമ്മി തന്നെ കേട്ടാ. 300 രൂപ ഒരാൾക്ക്. അവൻ നമ്മുടെ എൻ്റെ ദിവസമാണെങ്കിൽ അവൻ 10 നിമിഷം തരും. മറ്റേതെല്ലാം 6 നിമിഷം
6 മിനിറ്റ് 5 മിനിറ്റ്. എൻ്റെ കൂട്ടുകാരൊക്കെയാണ് 10 മിനിറ്റ്. என் கூட்டாளி தான் காசு கூட கேட்கு இல்லையா? கரெக்டாக கூட்டாளியில் வேண்டாம். இதில் ஏது ஸ்பீடும் கூட்டாளிய கேட்கு என்ன ப்ரைஸ் ஆ ப்ரைஸ் அவர் கொடுத்தோம். இது எந்த போட்டு இறங்கி நோக்கானா? டிரான்ஸ்போர்ட்டிൻ്റെ மெக்கானிக்கல் போட்டு. மெக்கானிக் ஏதோ ப்ராப்ளமான ஃபோன் விളിച്ച് ப்ராப்ளம் ஆகிட்டு ஃபோன் பண்ணி அவன் போய் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவன் தனியாக போய் இதெல்லாம் வில்லேஜ். அதெல்லாம் வில்லேஜ். 5 மணி കഴിഞ്ഞ് அதெல்லாம் வில்லேஜ் தான். அதெல்லாம் வயல். இதெல்லாம் வயல். கம்ப்ளீட் வில்லேஜ். கம்ப்ளீட் வில்லேஜ் வயல். என்னது நெல் வயல். இது ஸ்ட்ரைட் போய் கழிஞ்சா கடல். நேர போய் கொச்சி எர்ணாகுளமே போயிருமா? கோட்டையான் ரூட் இது. பைக்கன் ரூட் அது. ஓகே ஓகே. வெள்ள பார்த்தா பைக்கன் ரூட். பைக்கன். இது ரைட்டு കൊല്ലം. இது கொல்லம். ரைட். ஓ இது ഇങ്ങനെ റൈറ്റ് എടുത്ത് പോണം. ഇങ്ങനെ കൊല്ലം. അവിടെ എല്ലാം ബോട്ടുണ്ടല്ലോ. ആമാ. വേമ്പനാട് ലേക്ക്. വേമ്പനാട് ലേക്ക്. ரிஸ்க் எடுக்கல, எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. டிராப் பண்ணனும். ட்ராப் பண்ணது இங்க வேணும். இங்க வேணும். அண்ணா போடு. சூப்பர் போடு. ஈரோடு அப்படி வந்துரும். ஸ்ட்ரைட்டா. நீங்க அப்பப்ப எக்ஸ்லேட்டர் கொடுத்துருவீங்களா? இதே போகுமா? அப்படியே போகுமா? எக்ஸ்லேட்டர் கொடுத்துட்டுண்டா? எக்ஸ்லேட்டர் கொடுத்துட்டா கிளியரா இருக்கா? இப்போ இதுல ஸ்ட்ரைட் போகணும் இல்லட்டா? என்னை நம்பி இவ்வளோ பெரிய வண்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது இருக்கு 100 மீட்டர் இருக்கு வண்டி. கேப்டன் ஜாக்ஸ்பரா வேற என்னை தனியாக விட்டு போயிட்டாரு. போட்டோ கிடைக்கணும். பொண்டாட்டி காய்ச்சி பொண்டாட்டி பசங்களை பார்க்கணும். ஊரே பார்க்கணும். பொண்டாட்டி பசங்க என்ன பார்க்கறது? எல்லா ஊரே ஊரே பார்க்கணும். எல்லாரும் போகணும். ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும். கேப்டன் ஜாக்ஸ்பரா வந்து பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. கேப்டன் ஜாக்கி சார் இல்லையா? ஜாக்கி கேப்டன் ஜாக் போயிட்டாரு. நம்மளை நம்பி இவ்வளோ வண்டியை கொடுத்து ஒரு வாட்டுக்கு போயிட்டாரேன்னு வந்தேன். எடுத்துக்கலாம். ஓட்டணும் இது ஓட்ட மாட்டேன். எல்லா வண்டியும் ஓட்டுவோம் ப்ரோ. அதான் அன்னைக்கு சொன்னீங்க. ஜேசிபி ஆப்ரேட். சந்தோஷமா இருக்காப்ல ஜாக்ஸ்பரா. வந்துட்டாங்க. புக் பண்ணாலும் கேன்சல் ஆனதுன்னு மன வருத்தத்தில் இருக்காங்க. நீ சம்பளம் பேட்டா போச்சுடா அப்படின்னு. நம்ம வந்தோம் கரெக்டா. எதை நோக்கி போகணும் அதை நோக்கி போகணும். ஹலோ மக்களே, சேஃப்டியை போட்டு ஓட்டணும்யா. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கய்யா. ஹெல்மெட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டணும். அதான் சேஃப்டி. சேஃப்டி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுதா இல்லையா? I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gonna live it up on the